சுடர் நேயர்களுக்கு வணக்கம். உக்ரைன் உடனான போரை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நிறுத்த விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக 28 அம்ச வரைவு அறிக்கையையும் ட்ரம்ப் வெளியிட்டார். இந்நிலையில் மாஸ்கோவில் புடினை சந்தித்து வெள்ளை மாளிகையின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் 5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ட்ரம்ப், புடினுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் சிறப்பான சந்திப்பை நடத்தினார்கள். சந்திப்பில் பேசப்பட்டது தொடர்பாக தற்போது என்னால் கூற முடியாது. புடின் போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்புகிறார் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கனடாவில் அவருக்கு இருந்த கடந்த கால குற்றவியல் வழக்குகள் தண்டனைகள் காரணமாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு திணைக்களத்தால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த குற்றங்கள் காரணமாக அவர் அமெரிக்காவில் தொடர்ந்து தங்குவதற்கு தகுதியற்றவர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குணசேகர தொடர்பில் மேலும் குடியேற்ற நடவடிக்கைகள் நிலுவையில் உள்ளதால் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க அதிகாரிகளின் காவலில் உள்ளார். அவர் தற்போது எங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்பதை அமெரிக்க குடிவரவு அதிகாரிகள் வெளியிடவில்லை. பாகிஸ்தான் வரலாற்றில் முதல் முறையாக பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதியாக அசீம் முனீர் நியமிக்கப்பட்டு அவரிடம் முழு அதிகாரமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் நிறைவேற்றப்பட்ட 27வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் முப்படைகளின் ஒருங்கிணைப்பு தலைவராக இருந்த பதவி ரத்து செய்யப்பட்டு பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி என்ற புதிய பதவி உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அளித்த பரிந்துரையை ஏற்று ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீரை இந்த புதிய பதவியில் நியமித்த அதிபர் ஆசிப் அலி சர்தாரி நேற்று முன்தினம் உத்தரவிட்டார். இவர் ஏற்கனவே இராணுவ தளபதியாக செயற்பட்டு வரும் நிலையில் தற்போது பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுள்ளதால் இராணுவ கட்டுப்பாடுகள் மற்றும் முக்கிய உத்திசார் முடிவுகள் எடுக்கும் அதிகாரம் அனைத்தும் இனிமேல் அவர் வசமே இருக்கும். அசீம் முனீர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த பதவியில் நீடிப்பார் என்றும் அதே சமயம் இராணுவ தளபதி பொறுப்பையும் அவரே கூடுதலாக கவனிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு மேலும் 2 ஆண்டுகளுக்கு அவர் அந்த பணியில் நீடிக்கவும் அதிபர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த புதிய நியமனங்கள் மற்றும் பதவி நீடிப்புகள் மூலம் பாகிஸ்தான் இராணுவத்தின் அதிகார கட்டமைப்பு ஒரே புள்ளியில் குவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டில் பிரித்தானியாவிலிருந்து 74,000 இந்தியர்கள் வெளியேறியுள்ளனர். அவர்களில் 45,000 பேர் மாணவ மாணவியர். இந்நிலையில் இப்படி பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியர் வெளியேறி வருவது குறித்து பிரித்தானிய காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். பிரித்தானியாவை விட்டு வெளியேறிய 45,000 இந்திய மாணவர்கள் 2025ஆம் ஆண்டில் பிரித்தானியாவிலிருந்து 45,000 இந்திய மாணவர்கள் வெளியேறியுள்ள நிலையில் அது பிரித்தானிய கல்வி அமைப்பை அழுத்தத்திற்குள்ளாக்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இப்படி இருக்கும் பட்சத்தில் பிரித்தானியா 2024 முதல் சர்வதேச மாணவர்களுக்கு பல புதிய கட்டுப்பாடுகளை விதித்தது. குறிப்பிட்ட இந்திய மாணவ மாணவியரை பொறுத்தவரை படித்து முடித்த பின் குடியமர்வது முக்கியமான இலக்கு. அப்படி இருக்கும்போது பிரித்தானியாவில் குடியமர முடியுமா, குடும்பத்தை அழைத்து வர முடியுமா என்னும் விடயங்களிலேயே ஒரு நிலையில்லா தன்மை காணப்படும் போது இப்படி பிரித்தானியாவில் படிப்பதை விட வேறெங்காவது போய்விடலாம் என முடிவெடுத்துள்ளனர் இந்திய மாணவ மாணவியர். அதனால் தான் 45,000 இந்திய மாணவர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேறியுள்ளனர். பிரித்தானியாவுக்கு அதிக அளவில் கல்வி கற்க விரும்புபவர்கள் இந்தியர்கள் என்பதால் அவர்கள் வெளியேறுவதால் நிதி பற்றாக்குறை காரணமாக கல்லூரி ஊழியர்கள் வேலை இழக்கும் நிலை, சில பாடப்பிரிவுகளை நிறுத்தும் நிலையும் ஏற்படக்கூடும் என கல்வியாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பிரான்சின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தளத்தின் மீது அடையாளம் தெரியாத ட்ரோன் சுற்றித் திரிந்த நிலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த எதிர்பாராத பாதுகாப்பு குழப்பத்தை பிரான்ஸ் நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் இந்த சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாதுகாப்பு அதிகாரிகள் ட்ரோன் எதிர்ப்பு தாக்குதலை மேற்கொண்டனர். ஆனால் இந்த நடவடிக்கையில் அத்துமீறிய ட்ரோன்கள் அளிக்கப்பட்டதா என்பதை அதிகாரிகள் இன்னும் தெரியப்படுத்தவில்லை.
தமிழ்நாட்டின் கூடங்குள அணுமின் நிலையம் குறித்து புடின் பேசியுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று முன்தினம் இந்தியாவுக்கு வருகை தந்தார். டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியுடன் உக்ரைன் போர், எரிபொருள், இராணுவ தளவாடம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் பேசிய புடின், வளர்ந்து வரும் இந்தியாவிற்கான எரிபொருள் விநியோகத்தை தொடர ரஷ்யா தயாராக உள்ளது. கூடங்குளத்தில் உள்ள 6 அணு உலைகளில் 3 உலைகளுக்கு எரிபொருள் விநியோகம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூடங்குளத்தில் ரஷ்ய உதவியுடன் அணுமின் நிலையம் கட்டப்பட்டது. 2 அணு உலைகளில் மின் உற்பத்தி நடைபெற்று வரும் நிலையில் தற்போது ரஷ்யாவின் அரசு அணுசக்தி நிறுவனமான ரோசட்டாம் 3வது உலைக்கான முதல் தொகுதி அணு எரிபொருளை விநியோகம் செய்துள்ளது. அசெம்பிளிகள் சரக்கு விமானம் மூலம் எரிபொருட்கள் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டதாக ரோசாட்டம் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒரே வாரத்தில் உக்ரைனின் சுமார் 1200 ஆளில்லா விமானங்களை இடைமறித்து அழித்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1200 ட்ரோன்களை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெள்ளிக்கிழமை தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் 5 நெப்டியூன் நீண்ட தூர வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள், அமெரிக்க தயாரிப்பு ஹைமார்ஸ் மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம் மற்றும் 1200 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. போர் தொடங்கியதிலிருந்து இதுவரையிலான உக்ரைனிய இராணுவ இழப்புகள் குறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி இதுவரை 1,422 ட்ரோன்கள், 668 விமானங்கள், 283 ஹெலிகாப்டர்கள், 1626 மல்டிபிள் ராக்கெட் லான்ச் சிஸ்டம் ஆகியவை அழைக்கப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் இந்திய சுற்றுப்பயணத்தை முன்னிட்டு இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார பங்களிப்பு விரிவாக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியா ரஷ்யா இடையிலான வலுவடைந்து வரும் இருதரப்புறவை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தை ஆதரவளிக்கும் விதமாக தடையற்ற எரிபொருள் ஏற்றுமதியை வழங்க ரஷ்யா தயாராக இருப்பதாக அந்நாட்டின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வியாழக்கிழமை அறிவித்துள்ளார். உரங்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகியவை உள்ளடக்கிய வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒப்பந்தங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் கடல்சார் தளவாடங்கள் ஆகியவை தொடர்பான ஒப்பந்தங்கள் முக்கிய இடம்பெற்றுள்ளன. இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் 2030ஆம் ஆண்டு வரையிலான வர்த்தக விரிவாக்கம் தொடர்பான பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்தை இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் யுரேசிய பொருளாதார ஒன்றியத்துடனான தற்போதைய சுதந்திர பொருளாதார முன்னேற்றம் குறித்தும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார்.